எல்லாமே மும்பை அவங்க தான் ஒரு கிங் பின்னாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாமே லால் பச்சன்ஸ் இந்த மாதிரி பேரில் அழகாக ஒரு தமிழ் பேர் பொன்முடின்னு. ஸோ நான் பேசிக்காகவே ஆரம்பம் முதலேருந்து ஒரு டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட், அப்புறம் ஒரு ட்ரெயினர். ஸோ அது என்னுடைய மனசுக்குள்ளே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதனால் நான் ஈஸியாக மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கணிச்சு ஈஸியாக எழுத முடியும். ஸோ அதனால் மும்பையிலேயும் நம்மளுடைய ஆர்டிகல் எல்லா நியூஸ்லையுமே வந்துடும். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு, பிஸ்னஸ் லைனு, எக்கனாமிக்ஸ் டைம்ஸ், இந்தியா டுடே எல்லாத்துலேயுமே ரெகுலராகவே நம்மளோட ஆர்டிகல். இதர் கிளைண்ட்ஸ் யாருன்னா ட்ரேட் பண்ணுறவங்க பெரும்பான்மையான பீப்புள் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள லாஸ் பண்ணாமல் தவிர்க்கிறதுக்கும், ஒருவேளை இந்த நியூஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மார்க்கெட்டில் ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும் ஒரு இன்வெஸ்டர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் என் வாழ்க்கை மாறி இருக்கு, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? நிறைய பேர் உங்கள் ஆர்டிகல் படிச்சிருக்கேன். இவ்வளோ கோடியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டேர்ன் ஓவர்ஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் செட்டப்பே பயங்கரமாக இருக்குங்க. இதுதான் உங்கள் அந்த செட்டப்பா? அவ்வளோதான் என்னுடைய லைஃப். இந்த லேப்டாப் இருந்தால் லேப்டாப் ஒரு ஃபோனுங்க, அவ்வளோதான். இது இல்லாமல் இருக்க முடியாது உங்களால்? இல்லை, இது இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா 3 times நான் அவுட்டில் கொடுத்தாகணும். கமிட் ஆகிட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் மறுபடியும் பின் வாங்க மாட்டேன். விஜய் சார் மாதிரி கமிட் ஆகிட்டா என் பேச்சு நானே கேட்க அந்த மாதிரியா? இல்லை அப்புறம் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க மக்கள். அவங்கள நம்ம ஏமாற்ற கொடுப்போம். 20 லட்ச ரூபாய்க்கு நான் கார் வாங்குவேன். எங்க 20 லட்சம் கார் வாங்குறதுக்கு ஒரு இடத்த வாங்கி போடலாம், ஓகேவா? ஒரு 15 லட்சம் 20 லட்சம் ஒரு கார்லயோ இல்லை ஒரு சூப்பர் பைக்லயோ ஒரு 6 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்றது ஓகேவா? ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எனக்கு சொல்லுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நானே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன். 2008 நீங்க ஒரு வேளை ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்காம அந்த பைக்கான ஷேர்ஸ் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருந்தீங்க. ஒரு 1.5 லட்சம் இருக்கும் அந்த டைம்ல. ஆமா, 1 லட்ச ரூபாய்க்கு 1 லட்சம் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட அது 8 கோடி ரூபாய். அது ஒர்த்து 8 கோடியா? ஆமா, நீங்க ராயல் என்ஃபீல்டுக்கு போய் நீங்க ரோல்ஸ் ராய் கார்ல போகலாம். கிளாஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரேடிங்கான கிளாஸ். அதோட விலையை கேட்டா இன்னும் ஹார்ட் அட்டாக்கா இருக்குது. 1 லட்சம்ன்றாங்க. எத்தனை ஒரு வருஷம் படிக்க வைப்பாங்களா? இல்லை, இப்போ நாங்கள் அதே கிளாஸஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு மினிமம் 5 to 6 கிளாஸஸ் இருக்கும், ஃப்ரீயாக எடுக்கிறோம். லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் ரிசர்ச் காலத்தில் இந்த மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பர்ட் ஃப்ரீ வெபினார் கிளாஸஸ். ஸோ ஃப்ரீயா? இது சூப்பர் சார். ஸோ எல்லா லாங்குவேஜ்லையுமே என்ரிச் மணி, நிறைய மணி வச்சுருக்கீங்களோ? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது புரிஞ்சுக்கணும். நம்ம கம்பெனி பேரை வச்சு நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது, பெரிய ஆகணும்னு ஆசை இருக்குது, சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. பட் வாட் இஸ் ட்ரேடிங்னே தெரியாது எனக்கு. என்ன பண்ணுவேன்? வரும் ஏப்ரல் 25 சென்னையில் அண்ணா சானிட்டரியில் ஒரு மீட்டிங் இருக்குது. 25க்கும் மேற்பட்ட மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க. ஸோ அதில் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ண வரலாம், இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணுவாங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ், யாரெல்லாம் சாதிச்சிருக்காங்களோ அவங்க எப்படி சாதிச்சாங்க, அவங்க கடந்து வந்த பாதைகள்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்ததே கிடையாது. ஒரு மீடியா பீப்புள், ஆவடையப்பன் சாரோ இல்லை ரங்கராஜ் பாண்டே சாரோ, இன்னும் மற்றும் பலர் நிறைய பேர் வராங்க. அது இல்லாமல் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் மிஸ்டர் பத்மநாபன், கிருபாகரன் ராஜேந்திரன், கோமதி சங்கர், ஐடி ஜெகன், நாகராஜ் பாலசுப்ரமணியம். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாம் ஒரே இடத்துல. ஏன்னா தேடி போறீங்களா? கண்டிப்பா. தொட்டுட்ட நான் ஒரு TNT யோ வந்துட்டேன் இந்தாடா ரீஎன்ட்ரி. வெங்காயம் வெட்டி வச்சா கல்டிடும் ஸ்க்ரூஸ், பக்கல்ல நக்கல் வச்சு புஞ்சிடுவேன் ஜூஸ். Everybody say I'm the boss, I'm the boss. Yeah, I'm the boss, I'm the boss. Say everybody say I'm the boss, I'm the boss. அண்ட் எஸ் மக்களே, இது இன்டர்வியூக்காக மடியில் வைக்கப்பட்ட லேப்டாப் இல்லை. நான் வரலனாலும் இந்த லேப்டாப் ஒரு மடியிலே தான் இருக்கும், இந்த மடிக்கணினி. ஏன்னா இங்கே இப்படி விரல் வச்சாதான் இந்தியா முழுக்க ஏகப்பட்ட விஷயங்கள். இந்த ஒரு லேப்டாப்லேருந்து எவ்வளோ பேர் ஏங்குறாங்களா சார்? ஆனால் டு பி ஆனஸ்ட் நிச்சயமா நான் ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் 6 o'clockலாம் அவுட்டில் கொடுத்துருவேன். ஓகே. ஸோ அது ப்ரீ மார்க்கெட் அவுட்லுக்குன்னு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அக்ராஸ் இந்தியாவில் எல்லாம் பப்ளிஷ் ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ அது என்னென்னா மார்க்கெட்டை எந்த அளவுக்கு ஏறும்ன்றதை முன்கூட்டியே கணிக்கும் போது ஆல்ரெடி பொசிஷன் வச்சுருக்கவங்க எல்லாமே பதட்டமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே ஓகே. டு பி ஆனஸ்ட், இப்போ நான் முதல்ல ஆரம்பிக்க வர விஷயமே இந்த ட்ரேடிங்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக எங்கே எல்லாரோடைய எண்ணங்கள் போகும்னா மும்பை பக்கம் போயிடும். இப்போ மும்பையில் இருக்கவங்க தான்ப்பா ஃபுல்லாக, அவங்க தான் இந்த ட்ரேட் கிங்ஸே அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு தான் பயங்கரமாக தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது, ஆயில் ப்ரைஸ் குறையுமா ஏறுமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, எங்கே ஸ்டாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே மும்பை அவங்க தான் இந்த ஒரு கிங் பின்னாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாமே லால் பச்சன்ஸ் இந்த மாதிரி பேரில் அழகாக ஒரு தமிழ் பேர் பொன்முடின்னு. என்னென்னா அதிக பேர் பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல், படிக்கக்கூடிய ஆர்டிக்கல், நம்பக்கூடிய ஆர்டிக்கல்ஸ் எங்கே இருக்குன்னா உங்களோட இது இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்துருந்தோம். மற்ற எழுதுகிற ஆர்டிகல்ஸ் எழுதுகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர் லைக் மல்டி மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ், 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க.
ஆனால் இவங்க எல்லாருடைய ஆர்டிக்கலை தாண்டி உங்களுடைய ஆர்டிக்கலுக்கு மக்கள் மத்தியில் அப்படி ஒரு வரவேற்பு இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லா நியூஸ் பேப்பர் அண்ட் மீடியாஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் பிரித்து எடுத்துப்பாங்க உங்களுடைய ஆர்டிக்கல். ஓகே, இதில் இருந்து அதில் ஒரு கெத்தாக ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ ஆல் திஸ் ஸோ அண்ட் ஸோ திஸ் இஸ் ஆல் கன்சிடர் அண்ட் ரிட்டன் பை CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் என்ரிச் மணி மிஸ்டர் பொன்முடி. ஸோ உங்களுடைய வீட்டில் இந்த இன்டர்வியூ எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அது ஒரு தனி கெத்து தானே இல்லை சார்? டெஃபினட்டாக இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ லட்சம் கோடி நீ வச்சுட்டு, ஆனால் நான் ஓரளவுக்கு நான் ஜட்ஜ் பண்ணி நான் அதை சொல்கிறேன், அதை மக்கள் நம்புகிறாங்க. அதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த CEO இருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்த கண்டென்ட் ரைட் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்டை பற்றி வியூ பண்ண மாட்டாங்க, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ்ஸு, ப்ராஃபிட்டு, லாஸு, பேலன்ஸ் ஷீட்டு இதை பற்றி யோசிப்பாங்க. ஸோ நான் பேசிக்காகவே வந்து ஆரம்பம் முதலேருந்து ஒரு டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட், சரிங்க, அப்புறம் ஒரு ட்ரெயினர். ஸோ அது வந்து என்னுடைய மனசுக்குள்ளே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதனால் நான் ஈஸியாக வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கணிச்சு ஈஸியாக எழுத முடியும். ஸோ அதனால் மும்பையிலையும் நம்மளுடைய ஆர்டிக்கல் எல்லா நியூஸ்லையுமே வந்துடும். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு, பிஸ்னஸ் லைனு, எக்கனாமிக்ஸ் டைம்ஸ், இந்தியா டுடே எல்லாத்துலேயுமே ரெகுலராகவே நம்மளது ஆர்டிகல்ஸ் வந்துடும். இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னு எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு ஒரு புரிதலோடு சொல்லணும்னா, எல்லாருமே வந்து அடுத்த மாதம் என்னென்ன படம் வரப்போகுது, எந்த படம் நல்லா ஓடும், இல்லை என்ன படத்துக்கு ப்ரொடக்ஷன் எப்படி நடந்திருக்கு, இதை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் பொன்முடி அவர்கள் இந்த படம் ஓடுமா ஓடாதா, இந்த படம் மேலே பெட் கட்டலாமா வேண்டாமா, இந்த படத்துக்கு டிக்கெட் எடுக்கணுமா வேண்டாமா, ஸோ அதை நீங்கள் சொல்கிறீங்க. பெரும்பாலான நேரங்களில் அது வந்து சரியாகவும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ஆர்டிக்கலில் வந்து நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். லாக்டவுன் டைமில் வந்து ஒரு விஷயம் நடக்குது. எல்லாருமே சொல்கிறத தாண்டி நீங்கள் ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க. லாக்டவுன் போடக்கூடாது, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ ஒரு டிப்ரிஷியேஷனில் போகும், இதெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய வல்லுநர்கள் வந்து நீங்கள் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவர் சொல்கிறது நடக்காது, இதெல்லாம் நடக்குமா, எந்த தைரியத்தில் இவர் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் வந்து பின்வாங்கவே இல்லை. அண்ட் இட் ஹேப்பன். எஸ், டெஃபினட்டாக. ஏன்னா எல்லோரும் லாஜிக் தான் முக்கியம். இப்போ நம்ம வந்து ஓவராலாக வந்து என்ன நடக்குங்கிறது நான் வந்து -$40 போகும் நான் சொல்லலை, ஆனால் நெகட்டிவ் வரும்னு சொன்னேன். ஆனால் இந்த அளவுக்கு இம்பேக்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டது. மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ப்ரோக்கர்ஸுமே நேக்டு டெபிட், அதான் டெபிட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருடைய பேலன்ஸ் ஷீட்லேயும் அந்த வருஷம் வந்து ஒரு ப்ராஃபிட்டை லாஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் பரவலாக பேச உடனே சரி நம்மக்கிட்ட வந்து மார்க்கெட்டை வந்து நல்லா கொடுக்க முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு அதுக்கடுத்து 2025 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4850 அவுட்லுக் கொடுத்துருக்கேன். வா, ஓகே. தினமும் ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுப்பீங்க? ஆமாம். என்ன சார் டாக்டர் மாதிரி சொல்ல, காலை மாலை இரவு மாத்திர மாதிரியா? ஆமாம், அதில் வீக்லி அவுட்லுக் கொடுப்பேன். ஸோ வீக்லி அடுத்த வாரம் எப்படி இருக்கும்ன்றத ஒரு முன்னோட்டம் கொடுப்போம். கடந்த வாரங்களில் எப்படி இருந்தது, வரும் வாரங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஈவன் இப்போ வந்து இது ஆன்லைன் மீடியா மட்டும் இல்லாமல் பிரிண்டிங் மீடியாவிலையும் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போ மும்பையில் இருக்கிற பிஸ்னஸ் லைனோ, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டோ, இல்லை அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்லையோ என்னுடைய ஆர்டிக்கல் வந்து பிரிண்டிங்லேயும் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ இது தினமும் பண்ணுறது ஒரு டயர்டாக இல்லையா உங்களுக்கு? ஏன்னா இதில் உங்களுக்கு என்ன யூஸ்? சொல்லப்போனால் இப்போ ஒரு ஆர்டிக்கல் நான் எழுதினா இல்லை ஒரு அவுட்லுக் கொடுக்குறேன்னா எனக்கு இவ்வளோ லட்சங்கள் வரப்போகுதுன்னா பரவாயில்ல, யூ டூ இட் ஃபார் ஃப்ரீ. வை? இல்லை, இப்போ மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதோட கனெக்ஷனில் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம டெய்லி ட்ராவல் பண்ணணும். எய்தர் கிளைண்ட்ஸ் வந்து யாருன்னா ட்ரேட் பண்ணுறவங்க, பெரும்பான்மையான பீப்புள் வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள லாஸ் பண்ணாமல் தவிர்க்கிறதுக்கும், ஒருவேளை இந்த நியூஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மார்க்கெட்டில் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும் ஒரு இன்வெஸ்டர் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு பார்த்துட்டு இல்லை சார் நீங்கள் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க, உங்களால் என் வாழ்க்கை மாறி இருக்குது, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? நிறைய பேர் வந்து உங்கள் ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன், நான் இதனால் வந்து பொசிஷனை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணல, சுவிட்ச் அவுட் பண்ணிட்டேன், இல்லை வந்து நான் வந்து எடுக்க வேண்டிய நினச்சேன், நான் மறுபடியும் மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் மார்க்கெட்டு மேலே இருப்போது நான் பை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்கள் ஆர்டிக்கல் பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய வியூ பாயிண்ட்டுக்கு என்னுடைய ஒத்து போகுது அப்படின்னாக்கா அவங்க உடனே அவங்க முடிவு எடுத்துருவாங்க. ரைட் ரைட் சார். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் இப்போ உங்களை மாதிரி ஒரு பெரிய ட்ரேட் கம்பெனியோட சிஇஓஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனோடையே தான் இருப்பாங்க. ஏன்னா எப்போ ஏறும்னு தெரியாது. அவங்க வந்து இந்தியாவிலேயே அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அமெரிக்காவில் என்னென்ன டைமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஓப்பன் ஆகுதுக்குலாம் தெரிஞ்ச சில இந்த மாதிரி சிஇஓஸ்லாம் பார்க்கும்போது அவங்க நம்ம நினைப்போம் அவங்க என்ன ஒரு 4 பட்டன் தட்டினா காசு கோடி கணக்கில் கொட்ட போகுதுன்னு. பட் தே ஹேவ் ஃபிசிக்கல் தாண்டி மென்டலாக அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு அப்படி தானே? உங்களுக்கும் இல்லை, லைஃப்பில் வந்து என்னென்னா இப்போ மார்க்கெட்டை தாண்டி டெய்லி பிஸ்னஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே டைமில் பார்க்கும்போது மல்டி டாஸ்க் பண்ணும்போது நமக்கு அது ப்ரெஷராகவே தான் இருக்கும்.
ஸோ அது மீட்டிங்கு இந்த மாதிரி ஹேண்ட்லிங்கு இது எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து பண்ணால் தான் சிஇஓ இல்லைங்களா? இருக்கிறதுல ஒரு பெரிய ப்ரெஷராக நீங்கள் பார்க்குறது என்ன? ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட நான் இதை ஜோசியம் கூட கம்பேர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பட் இருந்தாலும் இது ஒரு ப்ரெடிக்ஷன் தானே. இது மாதிரி நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஒரு வாட்டி தவறுச்சுன்னா கூட போப்பா அந்த ஜோசியர் பொய்யா சொல்கிறாரு. இதுலேயும் நிறைய நேரங்கள் அப்படி தான் போப்பா அவர் பொன்முடி சொன்னார் ஆனால் மாறி நடக்குது எங்க இந்த மாதிரி சூழலும் இது வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழல் தான். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த மாதிரி நடந்திருக்கா? இல்லை ஆக்சுவலி என்னென்னா இப்போ அந்த மாதிரி சம்டைம்ஸ் நடந்தாலுமே மறுபடியும் வந்து அதாவது நம்ம நடக்கும்னு எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் அன்சர்டனிட்டியாக வந்து ட்ரம்ப் வந்து திடீர்னு 5 மணிக்கு மேலே அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து வந்தாலுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டெக்னிக்கலாக எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லுவோம். இது வரைக்கும் மார்க்கெட் நகரக்கூட வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்த மட்டும் தான் நீங்கள் வந்து ஸ்டே பேக் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக கூட நான் நிறையா மார்க்கெட்டில் வந்து பவுன்ஸ் பேக் ஆக போகுது, இங்கேருந்து நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன் கலெக்டாவில். ஸோ இதுதான் கரெக்டான தருணம், நமக்காக இன்னொரு டைம் சண்டை போட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் பாருங்கள் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 50% ரெக்கவரி ஆகிடுச்சு. ஸோ அந்த இடம் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய சூழ்நிலை. ஸோ தட்பவெட்ப சூழ்நிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கருத்தை பதிவு பண்ணுவோம். ரைட். இப்போ என்கிட்ட யாருனாச்சும் வந்து என்ன பெரிய ட்ரேடிங் என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஆனால் நான் ஆமான்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து அது புரியாது. நிஃப்டின்னு வாங்க, ட்ரேடிங் இதுன்னு வாங்க, இதுலேருந்து அதை பை பண்ணுங்க, செல் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் வைங்கணுங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு புரியாத ஒரு விஷயமாகவே இருக்கும். பட் சில பேர் அது ஒன்ஸ் உள்ளே இறங்கிட்ட பிறகு அது ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்கும்ல சார். எனக்கு என்னென்னா இப்போது லாஸ்ட் இயர் வந்து யாருக்கிட்டாச்சும் ஒரு நிறைய இது உங்களை போல ஆட்கள் சொல்லுவாங்க கோல்டு விலை வந்து எங்கேயோ ஏறப்போகுது, இப்போயே வாங்கி வைங்க எல்லாம் என்ன நினச்சாங்க, ஒரு 10,000 ஏறும் 5,000 ஏறும்னு. ஆனால் ஒரு 50,000 இருந்த சவரனோட விலை வந்து இப்போ 1,15,000 கிட்டத்தட்ட அப்படியே டபுளுக்கும் மேலே ஏறிடுச்சு. நீங்கள் முன்னாடியே அது கணிச்சிங்களா? ஆமாம், நான் கணித்தேன். அது இல்லாமல் வந்து சில்வர் கூட கணிச்சிருந்தேன். $40 இருக்கும்போது $120 போகும் அப்படின்னு. ஸோ அதனால் அந்த டாலர் போன பிறகு நிறைய பேர் ஒப்பிட்டு பேசுனாங்க. யூஎஸோடைய ஃபெட்டு அவருடைய சேர்மனுடைய அவருடைய கண்டென்ட்டும் நான் சொன்னதும் கரெக்டாக இருந்தது. அது இல்லாமல் ரிச் டாட் புவர் டாடுடைய கியாஸ்கி இருக்கா இல்லையா, அவருடைய கண்டென்ட்டும் சொல்லி ஒப்பிட்டு நிறைய நியூஸ் சேனலில் வந்து எங்களை பற்றி ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. உங்களோட கணிப்பு என்னவா இருந்து தெரிஞ்சுக்கலாமா? கோல்டு அதை நான் வந்து மேலே ஏறும் மார்க்கெட் வந்து நான் 5,000 வரைக்கும் டாலர் போகும் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதே மாதிரி $5,000 போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் வரைக்கும் கோல்டு போயிடுச்சு. மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கும் போதும் என்கிட்ட நியூஸில் கேட்டாங்க என்ன மாதிரி இறங்கும் அப்படின்னு. ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், ஒரு 4,200 வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. 4,200 வந்த பிறகு என்ன ஆகுன்னு கேட்டாங்க. 4,200 கீழே போகாது, அங்கேருந்து 4,700 போகும்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே சிஸ்டமேட்டிக். நம்ம என்ன சொன்னாலும் ஒரு ப்ராப்ளத்துக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இது வரைக்கும் தான் அது தாங்கும், இந்த கெப்பாசிட்டி வரைக்கும் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாரும் காமனாக சொல்லக்கூடிய விஷயங்களை நானும் ஈஸியாக சொல்லுவேன். ரைட் சார். கல்யாணம்லாம் பிளான் பண்ணுறாங்க, தங்கம் திரும்ப ஏறும் சார், முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாமா? தங்கம் வந்து ஃபியூச்சரில் ஏற தான் செய்யும். ஸோ அது டிமாண்ட் இருந்துட்டு தான் திரும்ப குறைய வாய்ப்பே இல்லை. 1,00,000க்கு கீழே திரும்ப தங்கம் போகுமா? வந்தால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான், நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல வரோம். ஏன்னா மார்க்கெட்டில் எப்பயுமே ஒரு உச்சம் தொட்ட பிறகு மறுபடியும் கீழே இறங்கினாலுமே அந்த உச்சத்துக்கு மேலே போக தான் ட்ரை பண்ணும். கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு சர்டன் லெவல் தான் லிமிட் இருக்குது. இது தாண்டி பியாண்டு போக முடியாது. ஏன்னா அது 2 விஷயம், லேண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, கோல்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இது 2க்குமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் லைஃப்பில். ஓகே. ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ போன வருஷம் 55,000 இருந்துச்சு, இப்போ 1,4 லட்சம் கிட்ட போயிடுச்சு. மேபி திரும்ப ஒரு பெரிய ட்ரவுட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 70-75 போக வாய்ப்பு இருக்குமா? இல்லைனா இதுக்கு அப்படியே டபுள் ஆகி இன்னும் 2 வருஷத்தில் 2030 வந்து ஒரு சவரன் நகை 5 லட்சம்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? இப்போ கரன்சி வந்து இந்தியாவோட கரன்சி வந்து இப்போ $82 $94 போச்சு. அதுவும் ஒரு ரீசன். ஸோ நம்ம கரன்சியை பேஸ் பண்ணி தான் கோல்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் ரேட்டாக. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியனுடைய கரன்சி வந்து வீக்னஸ் ஆகிறதும் ஒரு காரணம், கோல்டு வந்து ப்ரைஸ் ஹையஸ்ட்டாக போகிறதுக்கு. ஓகே. குறிப்பாக இந்த வார் சமயம் அப்போ நீங்கள் சொன்னீங்க இதுதான் கரெக்டான டைம், நீங்கள் வாங்குறவங்க இப்போலாம் வாங்குன்னு சொல்லிட்டு. ஸோ வார் திடீர்னு 10 முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பயங்கர கேட் ஆன வால் மாதிரி தானே சார்? இதை நான் இப்போ போட்டால் டபுள் ட்ரிபிளாகவும் எடுக்கலாம், இல்லை நான் போட்டது டோட்டலாகவும் வாஷ் அவுட் எடுக்கலாம். எப்படி அந்த முடிவு எடுக்கணும்? இப்போ இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன் வந்து சர்டன் டைம் வரும். அந்த வரும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கணும். இந்த சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா இப்போ ஈரான் இஸ்ரேல் நடக்கிற சண்டை வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. அன்றாட தேவைகள் வந்து எசென்ஷியல் ஐட்டம் பாதிக்கப்படுது. அதனால தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல், நம்மளுடைய ஜிடிபி இதெல்லாம் ஒரு வீக்னஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இதனால தான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய லெவலில் ஒரு 15-16% மார்க்கெட்டில் வீக்னஸ் இருந்தது. ஆனால் இந்த தருணம் வந்து லாங் ரனில் இருக்குமானா இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெரிய இந்த இறக்கத்தில் நம்ம வாங்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர், மார்க்கெட் அதனால தான் மேலே ஏறிட்டுருக்கு. வருங்காலங்களில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வரும்போது எப்பப்பெல்லாம் வரும்னு பார்த்தோன்னா அடிக்கடிலாம் வராதுங்க. ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் வரும்.
அதை வந்து சான்ஸாக பயன்படுத்தி அந்த இறக்கத்தில் நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிடணும். நியூ இன்வெஸ்டரோ எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் ஆவரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல தருணங்கிறத அடிக்கடி நான் பதிவு பண்ணுவேன். சில பேர் சொல்லுவாங்க நம்ம வாங்கினா இன்னும் கீழே இறங்கணும் அப்படின்னு. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் வந்து ஒரு 3 to 6 மந்த் தான் ஒரு இறங்குமுகமாகவே இருக்கும். அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு மேலே இறங்குமுகமாகவே இருக்காது. மார்க்கெட்டு பவுன்ஸ் பேக் ஆகிடும். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் நீங்கள் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட்டை உயரத்துலாம் ஏறி இருக்குது, கீழே இறங்குனது கிடையாது. ஸோ அதனால் வந்து லாங் டேர்மாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல growth. ஷார்ட் டேர்மில் இந்த வால்டாட்டில் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லாஸு இந்த ப்ராஃபிட் இது எல்லாமே உடனுக்குடன் பார்த்துப்பாங்க. ஓகே ஓகே சரி. இப்போ உங்களோட ஒரு பெரிய சொல்லுவாங்களே இவ்வளோ கோடியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டேர்ன் ஓவர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க செட்டப்பே பயங்கரமாக இருக்குன்னு. ஸோ இதுதான் உங்கள் அந்த ஒரு செட்டப்பா? அவ்வளோதான் என்னுடைய லைஃப் சைக்கிள். இந்த லேப்டாப் இருந்தால் லேப்டாப் இந்த ஒரு ஃபோனுங்க, அவ்வளோதான் சிம்பிளாக. இது இல்லாமல் இருக்க முடியாது உங்களால்? இல்லை இது இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா 3 times வந்து நான் அவுட்டில் கொடுத்தாகணும். கமிட் ஆகிட்டேன் அப்படின்னா அப்போ நான் மறுபடியும் அதை வந்து பின்வாங்க மாட்டேன். விஜய் சார் மாதிரி கமிட் ஆகிட்டா என் பேச்சு நானே கேட்கும் அந்த மாதிரியா? இல்லை அப்புறம் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க மக்கள். அவங்கள நம்ம ஏமாற்ற கொடுத்துறது இல்லை. ரைட் சரி. இப்போது இது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ளைண்டாக கூட சொல்லுவாங்க, சார் உங்கள் பேச்சை நம்பி தான் சார் இது பண்ணேன், இப்படி ஆயிடுச்சு சார்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்களா? இல்லை அந்த மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, வந்ததில்லை. சூப்பர், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். சார் இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பின்னாடி இருக்க சேரை பற்றி என்னடா சம்மந்தமே இல்லாமல் இந்த சேரை பற்றி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நான் நிறைய இந்த மாதிரி ட்ரேட் கம்பெனி சிஇஓஸ் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். எல்லார் வீட்லேயும் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் சோஃபா வச்சிடுறாங்க. அது எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு மாதிரி டென்ஷன் டயர்டோட வந்து படுத்துருவீங்களா? ஆமாம், அதில் வந்து நம்ம என்னென்னா ஒரு ரிலாக்ஸ் மோட் செட் பண்ணிட்டோம், இல்லை ஸ்லீப் மோட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 45 minutesல வந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம மசாஜுக்கு போய் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ கிடைக்கிற இடத்த எதுக்காக கனெக்ட் பண்ணுறது? உண்மையிலே அவ்வளோ டென்ஷனான ஒரு ஒர்க்கா? இல்லை, ஒர்க்கு வந்து பெரும்பாலும் எல்லாரும் இருக்கிற மாதிரி தான். பட் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிக்கணும். நம்ம உடல் ரீதியாக வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கலையா, இல்லை வந்து இதில் எல்லா மோடும் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம பாடியை வந்து வைப்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் உதவு இல்லைங்களா? ஓகே ஓகே. ஹெல்த்து முக்கியம், வெல்த்து முக்கியம். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ உங்கள் லேப்டாப்பை நைஸாக நீங்கள் போகும்போது எட்டி பார்த்தேன், அவ்வளோ டேப்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மெயினான இந்த பேஜ் இதுலேயே நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவீங்களா? ஏன்னா யூ நாட் ஒன்லி ஒர்க் வித் ட்ரேடிங், நிறைய ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் பின்னி பெடல் எடுக்கிறீங்க. ஸோ அப்படி சொல்லும்போது உங்கள் ஒர்க்குக்கு இந்த ட்ரேடிங், குறிப்பாக இந்த ட்ரேடிங்க்கு ஏஐ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அதை இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க சார்? இப்போ நம்ம ஏஐயில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்னோடய நியூஸே அக்ராஸ் இந்தியாவில் எல்லா நியூஸ்லையும் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் லைன் இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து டெய்லி வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றா காப்பி பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வரது கஷ்டம். நான் ஏஐ பில்ட் பண்ணது என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா நியூஸையும் கனெக்ட் பண்ணி ஒரே பேஜில் எங்களுடைய வெப்சைட்டில் டிப்ளாய் பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் பேர் போட்டாவே என்னுடைய பேர் கூகுளில் எங்கேயாவது வந்தாவே போதும், அதை டேக் பண்ணி கொண்டு வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயே டிப்ளாய் பண்ணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆர்டிக்கல் படிக்கணும்னு நிறைய இடங்களில் போய் தேடி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. என்னுடைய பேர் போட்டு தேடி ஒவ்வொன்றா படிக்க முடியாது. அதை ஒரே இடத்த கிளப் பண்ணி ஒரே இடத்துல நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருவோம். ஸோ மக்கள் பார்க்கறதுக்காக ஒரே கன்சல்டேட் பண்ணி ஒரு இடத்த வச்சுருவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதெல்லாமே நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பர்சனலைஸ்டாக பண்ண ஒரு விஷயம்? ஆமாம். ஓகே, ஆல் ரைட் சார். ஸோ ஒரு பக்கம் வீட்டில் இது ஒர்க் பண்ணுவீங்க, முடிச்சுட்டு அந்த ஒரு ஆஃபீஸ் செட்டப் அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? பெங்களூரில் எங்கே இருக்குது? நமக்கு நியர்பை தான், ஜஸ்ட் ஒரு 10 minutes ட்ராவல் தான். ஸோ ஆஃபீஸு, என்னோடய சில்ட்ரன்ஸோட ஸ்கூல் எல்லாமே ரொம்ப பக்கமாகவே தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது வீட்லையா இல்லை ஆஃபீஸ்லையா சார்? நான் ஆக்சுவலி வந்து ட்ராவல்லே இருப்பேன். ஒரு 10 days தான் வந்து இங்கே பெங்களூரில் இருப்பேன். அப்புறம் சென்னை, அப்புறம் மும்பை, அப்புறம் அந்த மாதிரி எல்லா பெருநகரங்களும் ட்ராவல்லே தான் இருப்பேன். ஸோ அக்ராஸ் இந்தியா வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே 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 சரி. ஸோ அக்ராஸ் இந்தியா நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் எப்படி சூப்பராக உங்கள் வீட்லேயே உங்களை பிடிச்சேன் பாருங்கள். ஸோ இதே ஒரு வாய்ப்பாக மாற்றி உங்களை அப்படியே நாங்கள் ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போகிறோம். ஓகே. ஸோ இன்பிட்வீன் நிறைய இன்னும் கொஞ்சம் விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே பேசிடலாமா சார்? ஓகே சார். ஸோ சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் இருக்கும், ஏறும் போதே அவ்வளோ ஒரு லக்ஸுரி ஃபீல் இருக்குது. நிறைய ட்ரேடிங் பற்றிலாம் பேசிட்டோம்ல, சில விஷயங்கள் கொஞ்சம் பொதுமக்களுக்கு யூஸ் ஆகிற விஷயங்களும் கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன் சார். ஏன்னா இப்போ ஒரு கார் இன்வெஸ்ட் பண்ணி, இப்போ நான் ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன். எல்லாருமே என்ன சொன்னாங்க, 15 லட்ச ரூபாய்க்கு போய் காரில் வாங்க போறியா? எனக்கு நான் என்ன சொன்னேன், நான் நினச்சேன் எனக்கு வாங்கினா நல்ல கார் தான் நான் வாங்குவேன். 20 லட்ச ரூபாய்க்கு நான் கார் வாங்குவேன். எங்க 20 லட்ச ரூபாய் கார் வாங்குறதுக்கு ஒரு இடத்த வாங்கி போடலாம், வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்க சார். ஸோ நீங்கள் வேறு இந்த ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய சொல்கிறீங்க சார். ஸோ ஓகேவா, ஒரு 15 லட்சம் 20 லட்சம் ஒரு கார்லேயோ இல்லை ஒரு சூப்பர் பைக்லேயோ ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகேவா? ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எனக்கு சொல்லுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நானே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 2008 வந்து நீங்கள் ஒரு வேளை ராயல் என்ஃபீல்டு பைக்கு வாங்காமல்
அந்த பைக்கான ஷேர்ஸ் 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் இருக்கும் அந்த டைம்ல. ஆமாம் 1,00,000 ரூபாய்க்கு 1.25 லட்சம். 1.5 லட்சம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட அது 8 கோடி ரூபா அதோடைய ஒர்த்து. 8 கோடியா? ஆமாம், நீங்கள் ராயல் என்ஃபீல்டுக்கு போய் நீங்கள் ரோல்ஸ் ராய் காரில் போகலாம். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட மகிமை. 1.25 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் இப்போ 8 கோடி எடுத்துருக்கேன். ஆமாம், ரைட்ரா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து என்னவா இருக்க போகுது உலகம், எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, பெரிய லெவலில் ஒரு பெரிய க்ரோத் ஆகுது அப்படின்னா அந்த க்ரோத்தை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே சரி. இப்போ நான் இப்போ வந்து உண்டாய் கார் வாங்குறதுக்கு பதிலாக நான் இப்போ அந்த 15 லட்சத்தை எதுவுமே உண்டாயில் போட்டால் எனக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய வருமா? இப்போ கார் வாங்குறத விட கார் கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ணுறோன்னு நினைக்கிறது இப்போ எவால்வேட் ஆகிடுச்சு கார்லாம். ஆனால் இப்போ ஃப்யூச்சரில் வந்து வேர்ல்டை பார்க்கும்போது இந்தியா வந்து ரொம்ப கன்சிடரேஷனான க்ரோத் தான் இருக்குது இவி வெஹிக்கிளில். ஸோ அந்த இவி வெஹிக்கிள் வந்து ஃப்யூச்சரில் பயங்கரமான க்ரோத் ஆகும். ஏன்னா இன்றைக்கி ஃபியூலில் பிரச்சனை நமக்கு இருக்குது, எனர்ஜியில் பிரச்சனை இருக்குது. ஸோ இதுக்காக இந்தியாவை என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சப்சிடி கொடுத்து ஃப்யூச்சரில் அதிகப்படியான பர்சன்டேஜை உருவாக்க போகிறாங்க இவி வெஹிக்கிளில். சரி, அப்போ இவி வெஹிக்கிளுடைய ஷேர்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக அதுலேயும் பண்ணலாம், ஒரு கணிசமான முதலீடு. ஆனால் அதை விட க்ரோத் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லித்தினியம் பேட்டரி ரிலேட்டட் ஐட்டம்ஸு, அப்புறம் பார்த்தோன்னா அந்த பேட்டரிக்கு ரிலேட்டட்னா எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் முதலீடு பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பெரிய லெவலில் க்ரோத்தாக இருக்கும். எது ஒன்று டிமாண்டாக இருக்குன்னா இப்போ நீங்கள் காருன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனி காரை வாங்குற மாதிரி இருக்குது, நிறைய அதில் காம்படிஷன் இருக்குது, அதில் வந்து தோல்வி வெற்றின்னு இருக்குது. ஆனால் அந்த பேட்டரி தயாரிக்கிற கம்பெனியோடைய மூலதனத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான க்ரோத் இருக்கும். ஓகே ஓகே. ஹோட்டலில் முதலீடு பண்ணாமல் அரிசியில் நீங்கள் முதலீடு பண்ணால் அது இன்னும் எல்லாருக்குமே பொதுவாக இதுவாக போகும். ஆமாம் ஆமாம், ஃபென்டாஸ்டிக் ஐடியா சார். நீங்கள் ஈவியோட க்ரோத் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் இப்போ வரைக்கும் ஒரு டிபேட்டபிளாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட 30% 40% மார்க்கெட்டை வந்து ஈவி பயங்கரமாக பண்ணிட்டாங்க. சைனாவில் வந்து 55%ங்க. அப்பா. அதர் கண்ட்ரிஸ் நார்வே, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபின்லாண்டு, கிரீன்லாண்டு, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லுமே 60-70%க்கு மேலே இருக்குது. யூஎஸில் கூட 10-15% மேலே ஆயிடுச்சு. எல்லா யூரோப் கண்ட்ரியுமே 17 to 20% இருக்குது. ஆனால் இந்தியா தான் ரொம்ப 1 digitsல இருக்குது. ஸோ இதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மக்கிட்ட சரியா இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து ஸ்வைப் மாடல்லாம் இருக்குது. இப்போ உடனே பேட்டரி வந்து ஸ்வைப் பண்ணிப்பாங்க, அந்த ஆப்ஷன்லாம் இங்கே இல்லை. நிறைய வந்து பேட்டரி வந்து 5 minutesல சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. இப்போ பிஒய்டிலாம் சைனாவில் 5 நிமிஷம் தான் சார்ஜ், பெட்ரோல் போகிற டைமில் சார்ஜ் போட்டு போயிடலாம். ஆனால் இந்தியாவில் வந்து 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லேக் இருக்குது. அதை இப்போ போக்கும் வகையில் நிறைய ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ எல்லா கட்டடங்கள்லையும் மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இது வந்து மேண்டேட்டரி தான் இனிமேல். அப்போ வருங்காலங்களில் இவி வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் க்ரோத் அடைய போகுது. அப்போ இது சம்மந்தமான எனர்ஜி ஸ்டாக்ஸில், இது சம்மந்தமான பேட்டரி ஐட்டம் ஸ்டாக்ஸில் நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் க்ரோத் ஆகும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த எக்ஸாம்பிளுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ட்ரேடிங்னு சொல்லும் போது நிறைய பேர் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ் சொல்லும் போது இப்போ எனக்கு ட்ரேடிங் பற்றி பெருசாக எதுவும் தெரியாது, அதுக்கான புரிதலாம் இல்லை. இப்போ நாங்கள் என்ன நினைப்போம், இப்போ ட்ரேடில் ஏதோ ஒரு கம்பெனியில் அவங்க பெருசாக வாங்கலாம் மாட்டாங்களான்னு தெரியாமல் நான் 1.5 லட்சம் 2 லட்சம் போடுறதுக்கு நான் அதில் வேறு ஏதாச்சும் ஒரு இடம் வாங்கி போடுவோம், ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கட்டுமே, அது ஃபியூச்சரில் எனக்கு க்ரோத் இருக்கும்ல. அது நீங்கள் எப்படி அந்த ஒரு பிரித்து பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ரியல் எஸ்டேட்டுங்கிறது வந்து பார்த்தோன்னா அது மேண்டேட் தான் லைஃபுக்கு. ஒருத்தவங்களுக்கு லேண்டே இல்லை அப்படின்னா லேண்டை வாங்குறது இம்பார்ட்டன்ஸ். நாங்களே கூட ஒரு பிராண்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம், என்ரிச் கிரீன் லேண்ட் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு 50 acres டவுன்ஷிப்பு. அதில் ஸ்கூலு, ஸ்விம்மிங் பூலு, டர்ஃபு, அதெல்லாமல் வந்து பார்க்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோட ஒரு லைஃப் ஸ்டைக்கிள் வந்து ஒரு வில்லேஜில், அதுவும் வந்து பார்த்தோன்னா பண்ருட்டிக்கு பக்கத்தில் நியர்பை ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனால் ஏன் அப்படின்னா பிற்காலத்தில் வந்து லேண்டும் கோல்டும் வந்து டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதை மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுறதும் அட்வைசபிள் தான். அசட் கிளாஸஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். நான் லேண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும், இந்த மாதிரி மல்டி ப்ராடக்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும், டைவர்சிஃபைடாக இருக்கும். ஏதாவது ஒன்று இறங்கினாலும் உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே 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 ரைட். சரி, உங்களுக்கு அது ஒரு கனவு கார் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா பெங்களூர் தான் பயங்கர அந்த ஸ்போர்ட் பைக்குக்கெல்லாம் ஒரு பெரிய ஹப்பா இருக்கு. ஆமாம், ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரீம் கார் ஏதாச்சும் இருக்கா இங்கே பெங்களூர்? அடுத்தது இப்போ நான் அந்த காரை புக் பண்ணிடலான்னு இருக்கேன். என்ன கார் சார்? வில்ஃபேர். ஓகே, டொயோட்டா வில்ஃபேர். ஆமாம், கண்டிப்பாக நல்லா படுத்துக்கிட்டே போகலாம் போலே ஜம்முன்னு. ஓகே, சரி. இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல சார், எப்படி சொல்றதுன்னா இப்போ டு பி ஆனஸ்ட் நிறைய பேர் கிளாஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரேடிங்கான கிளாஸ். அதோட விலையை கேட்டால் இன்னும் ஹார்ட் அட்டாக்காக இருக்குது. 1 லட்சம்ன்றாங்க. எத்தனை ஒரு வருஷம் படிக்க வைப்பாங்களா? இல்லைங்க, 15 கிளாஸுக்கு 1 லட்சங்கன்றாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் ஒர்த்தா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் வருமா சார்? இல்லை, இப்போ நாங்கள் வந்து அதே கிளாஸஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு மினிமம் 5 to 6 கிளாஸஸ் இருக்கும், ஃப்ரீயாக எடுக்கிறோம். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுக்கிறோம். பட் சில பேர் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்களில் போய் ட்ராப் ஆகி மாட்டிக்கிட்டு செலவு பண்ணிடுவாங்க. பட் கிளாஸஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான், பேசிக்கு, ஃபண்டமெண்டலு, டெக்னிக்கல், அட்வான்ஸு.
இது எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணுறது எங்கன்னு பார்த்து அதை லேர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் காஸ்ட்லியாக செலவு பண்ணி தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. எல்லாம் ஒரே ஃபார்மேட்டு தான். ஓகே ஓகே ரைட் சூப்பர். சரி, இப்போ உங்கள் ஃபேமிலி பர்சனலாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க? நான் என்ன காரணம்னா, ஒரு பக்கம் உங்கள் மனைவி, உங்களுக்கு முன்னாடி உங்கள் மனைவி ஆஃபீஸ் போய் உட்காடுறாங்க உங்கள் ஆஃபீஸில். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே இருக்கும் சார். யோ ஃப்ரம் ஒரு மிடில் கிளாஸில் இருந்தால் நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. ஃபினான்ஷியல் க்ரோத்துன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு? ஒரு காலத்தில் இதை நான் எவ்வளோ யோசித்தேன், இது பண்ணணுமா வேணாமான்னு. இப்போ என்னால் இது இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுது. ஆமாம், இப்போ சில நேரங்களில் வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். எனக்கு சின்ன வயசில் நான் வந்து செப்பல் வந்து 9th மேலே தான் போட ஆரம்பித்தேன். அதனால் வந்து என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நான் பார்க்கும்போது வாங்கிடுவேன். இப்போ ஷூவோட ப்ரைஸ் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். எனக்கு பிடிச்சி போச்சுன்னா நான் என்ன விலைனாலும் வாங்கிடுவேன். சில விஷயங்கள்லாம் வந்து அதுமாரி வாட்ச் ரொம்ப பிரியம். நான் நிறைய இருக்கு ரேடோ வாட்ச். ஆமாம், அந்த மாதிரி நிறைய வாட்ச் வாங்கி கலெக்ஷன் வச்சுருக்கேன். எனக்கு அதை பார்க்கலாமா? ஆஹா, செம்ம ப்ரீமியமான கலரில் சார். இது உங்களுக்கு எவ்வளோ கெத்தாக இருந்துச்சு? இந்த வாட்ச் விலை $1,00,000+ இருக்குமா? இது என் ஒய்ஃப் என்னுடைய பர்த்டே கிஃப்ட். அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு காலத்தில் ஒரு 5,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்குறதுக்கே யோசிக்கிற டைம்ல இப்போ 1,00,000 ரூபாய்க்கு நம்ம ஒய்ஃபாலே நம்மளுக்கு கிஃப்ட் பண்ண முடியுதுன்னும் போது அது கொடுக்குற சந்தோஷம் எப்படி? ஆமாம், இது டைமண்டு மோர் தென் 2 lakhs இருக்கும். ஸோ அவங்க எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஓகே. ஸோ இப்போ ஒய்ஃபும் உங்களுடைய பிஸ்னஸ் மாடல், அவங்களும் உங்கள் பிஸ்னஸ், அது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்? அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது லைஃப். நிறைய விஷயங்கள் பாதிக்கு மேலே அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இது வந்து எனக்கு வந்து ஃப்ரீடமாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு பேலன்ஸ்டாக லைஃப் இருக்கணும், கூடவே வந்து ஒத்துழைப்போடு இருக்கும். அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் நிகழும். ஏன்னா நம்மளுடைய வேவ் லென்த்லேயே எல்லாரும் செயல்பட்டாங்கன்னா க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாவே ஏன்டா இவங்க வரமாட்டாங்கன்ற கவலையோட சண்டையோடு இருந்தாக்கா அந்த நாள் கம்பெனி நல்லா இருக்காது, வீட்டில் நல்லா இருக்குது. ஸோ அவங்களுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், என்ன ஃபோக்கஸில் இருக்கேன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி நான் இருக்கணுன்றதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த கார் இன்டர்வியூவில் வாங்கணும், உங்களை மாதிரி வெல்ஃபேர் வாங்கணும், பென்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி பெங்களூர் டிராஃபிக் மாதிரி நிற்காம அப்படியே ஹைவேல போகிற மாதிரி சல்லுன்னு போகிறோன்னா என்ன சார் பண்ணணும்? இளைஞர்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி ஒன்று சொல்லுங்களேன். நிச்சயமாக நீங்கள் முதலீடுங்கிறது வந்து ஒரு அத்தியாவசியமாகிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு ஹேபிட் ஆகணும். நீங்கள் முதலீடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஸ்மாலாக இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். அது ஹேபிட்டாக மாறி போச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எடுத்துக்காட்டுக்கு சில பேரை நான் பார்க்குறேன், முதல் முறை தான் பிளாட் வாங்குவாங்க, இல்லை முதல் முறை தான் ஸ்டாக் வாங்குவாங்க, அடுத்தடுத்து வாங்கிட்டே இருப்பாங்க. வருஷம் 10 வருஷமாக வாங்காமல் இருப்பாங்க. ஒரு முறை வாங்க ஆரம்பித்தாங்கன்னா எடுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதனுடைய ரசனையும் அதோட ருசியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்கள் வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஒரு ரிட்டர்னும் வருது, பரவாயில்லைங்கிற. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ். சார், இப்போ உங்கள் மனைவி எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, உங்களுடைய ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்கன்னு சொன்னீங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ நடந்திருக்கும். அந்த பிரேக்கிங் பாயிண்ட்க்கு அப்புறம் தான், இல்லை அது ஒரு நபராக இருக்கலாம், அவங்க தொழிலாக இருக்கலாம், நம்ம பட்ட அவமானமாக இருக்கலாம், அது எங்கே இருந்தாச்சும் ஒரு பெரிய வாழ்க்கை படம் கற்று தரும். ஸோ பொன்முடி சாரோட அந்த ஒரு பிரேக் த்ரூ நடந்த ஒரு நாளோ இல்லை இடமோ இல்லை விஷயமோ என்ன? நிச்சயமாக ஆக்சுவலி மிஸ்டர் கலையரசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூரில். ஓகே. ஸோ அவர் வந்து ஒரு இன்வெஸ்டர் கம்பெனிக்கு. சரி. அவர் உள்ள லைஃப்பில் வரும்போது தான் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. ஸோ அவருடைய அனுபவங்களும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறது, கம்பெனியை நம்பி அவர் முதலீடுகள் ஆரம்பித்து கம்பெனியில் எல்லா ஆங்கிள்லேயும் வந்து அவர் முதலீடு பண்ணது, இது எல்லாமே ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்தது. என்றிச்சுக்கும் எனக்குமே ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்தது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்காஸ்ட்டாக இது வரும், ஸோ நம்பிக்கையாக செயல் பண்ணணும் அப்படின்னு அவர் செயல்பட்டதால் தான் இது ஒரு பெரிய க்ரோத் எங்களால் பார்க்க முடியுது. ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன விஷயம் அவர்கிட்ட சொல்லணும்னு ஆசை? இல்லை இப்போ இந்த இன்டர்வியூ அவர் பார்க்குறாரு, இல்லை நாங்கள் டெய்லி பேசிட்டு தான் இருக்கோம். இது நான் பேசுறது அவருக்கு தெரியும் மேபி. ஓகே ஓகே ஓகே. ஸோ உண்மையான சொல்கிறோம் நம்ம. ரைட் ரைட். சார், இப்போ எல்லாருக்குமே அது மாதிரி ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும்ல. ஒரு 2 விஷயத்துக்கு நடுவில் மாட்டிட்டு இருப்பாங்க சார். ஒன்று வந்து இப்போ நான் இதுக்கான ரிஸ்க் எடுக்கிறேன், ஒரு வேளை எனக்கு மொத்தமாக போயிடுச்சுன்னா நான் அம்பௌண்ட் நிற்பேன். இன்னொன்று வந்து எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிறத வச்சு நான் சேஃப் கேம் ப்ளே பண்ணிக்கிறேன். எது பெட்டர் சார்? இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் இருக்க தான் ரிஸ்கே. ஏன்னா லைஃப்பில் வந்து நீங்கள் ரிஸ்க்குன்னு நினைக்கிறது எல்லாமே ரிஸ்க் இல்லை. நம்ம வந்து ஜாப்புக்கு போகிறது 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு வர்றது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதத்தில் நீங்கள் 1 பவுண்ட் கோல்டு வாங்கினீங்க, இன்றைக்கி 5 மாதம் சம்பாதிச்சாலும் ஒரு பவுண்ட் கோல்டு வாங்க முடியாது. உங்களை விட இன்ஃப்ளேஷன் வேகமாக ஓடிட்டுருக்கு. அதை நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ ஏற்கனவே நான் ஜாப்புக்கு போகணும், படிக்கணும், அதை தான் சொல்லிக் கொடுத்தாங்க நம்ம ஃபேமிலியில். வேலைக்கு போக சொல்லிக் கொடுத்த நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸியோ ஒரு எஜுகேஷனோ சொல்லிக் கொடுக்கல. நம்ம அங்கே தான் லேக்காக இருக்கும். நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கேட்டால் ஐயோ அது கேம்லிங்னுவாங்க. உலகத்தில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்க்குற எல்லா பொருளையும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஸோ அது நம்மளோட ஒரு அங்கமாக இருக்குது. நம்ம அதை விட்டு விலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ட்ரெண்டில் இல்லைன்னு அர்த்தம்.
ஓகே ஓகே ஓகே. ஸோ சைட் பேயாச்சும் கம்மியாவாச்சும் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப ரிஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போடலாம் தப்பு. சரி, இப்போ சில பேர்லாம் இப்போ இந்த எஃப்டியில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எஃப்டியில் போட்டால் அது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கும், காசு வரும், நான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பண்ணேன். ஸோ ஒரு இப்போ நானே உங்கள்கிட்ட கேட்குறேன், சார் என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது சார், நான் எஃப்டியில் போடலான்னு நினைக்கிறேன், அது இல்லாமல் நீங்கள் எனக்கு வேறு ஏதாச்சும் ஒன்று ரெஃபர் பண்ணுங்களேன். இப்போ எஃப்டியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் வந்து 10% அது கிட்டத்தட்ட வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்ஃப்ளேஷன் நம்பரை பார்க்காதீங்க, இப்போ லைஃப் சைக்கிள் தான் பார்க்கணும். நீங்கள் வந்து ட்ராவலு, உங்களோட எக்ஸ்பென்சஸ், உங்கள் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு % வந்து இன்ஃப்ளேஷன் மாறும். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து சம்பாதிக்கிற 70 to 80% நீங்கள் செலவு பண்ணுறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் லேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய முதலீடு வந்து எஃப்டியாக இருக்கக்கூடாது. உங்களுடைய முதலீடு வந்து அட்லீஸ்ட் ரிஸ்க் பேலன்ஸ்டு ஒரு முதலீடாக இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்கணும், ஸ்டாக்லேயும் இருக்கணும். அல்லது வந்து ஒரு நல்ல ஒரு 5 lakhs மேலே வச்சுருக்கீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஒரு கம்பைன்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கணும். வந்து ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் லாக் ஆகக்கூடாது. இல்லை அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு முதலீடு சின்னதாக சேர்த்து ஒரு கோல்டு வந்து 200 grams வாங்கணும். 200 கிராம்ஸா? இல்லை, ஒரு மாசத்துல சொல்லுங்க உங்கள் லைஃப்பில் அச்சீவ். சூப்பர் சார். ஸோ இதை மாதிரி ஒரு இருக்கும்போது உங்களுடைய பேலன்ஸ்டாக உங்கள் லைஃப் இருக்கும். ஸோ மினிமமாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கோல்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லைஃப் வந்து ஓகே. இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு கண்டிப்பாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து 20 rupeesக்கும் கோல்டு வாங்க முடியும், 10 rupeesக்கும் வாங்க முடியும் ETF. ஃபியூச்சரில் அதாவது உங்களுக்கு ஆன்லைனில் என்ன க்ரோத் கிடைக்குதோ அது வந்து உங்களுக்கு அதே ETF-லையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கிடைக்க போகுது. சரி சரி. நீங்கள் போய் நேரடியாக போய் வாங்கும்போது உங்களுக்கெல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ஸோ அதுக்காக மாதம் நீங்கள் முதலீடு பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். உங்களுக்கு அதில் கிடைக்கிற க்ரோத் நீங்கள் பார்த்த பிறகு நீங்களே உங்களுடைய முதலீட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்க. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சார், ஃபண்டாஸ்டிக். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அண்ட் இப்போ எப்போ இங்கே உங்கள் ஆஃபீஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம்? ஆமாம், நியர் பை வந்துட்டோம். ரைட். ஸோ இங்கே தனியாக ஒரு ஆஃபீஸை நீங்கள் போட்டுட்டீங்க? ஆமாம், பெங்களூரில் ஆஃபீஸ். இது மோர் தென் 9 years இருக்கணும். அப்பா, ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்களே சார், பெங்களூரில் ஒரு ஆஃபீஸ் வச்சு கார்பரேட் அந்த ஒரு போட்டி உலகத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. நம்ம பெங்களூர் வந்தால் தான் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம பெங்களூருக்கு வந்துருக்கோம். அப்படியா? ஆமாம். ஓகே. இப்போ மும்பை போனால்? மும்பையில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஓ, மும்பையில் எந்த ஊர் போனாலும் ஒரு ஆஃபீஸ் எல்லா ஊர்லேயுமே இருக்குது. மும்பை, ஸோ ஹைதராபாத், கொச்சின், எல்லா நகரங்களையும் நமக்கு மெஜாரிட்டியாக. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் சார், சூப்பர் சார். ஸோ காரில் நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. ஆமாம். ஸோ உங்களுடைய க்ரோத்தை பார்க்கறதுக்கான ஒரு நேரம், வீடை பார்த்தாச்சு, உங்கள் காரை பார்த்தாச்சு. ஸோ எல்லா ஊர்லேயும் நம்ம கொச்சின் ஹைதராபாத்னு போக முடியாது, அதுக்கு ஒரு பாடி சொல்றதுக்கு ஒரு சோறு பதமாக பெங்களூர் ஆஃபீஸ் இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கேயும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். ஸோ வீட்டை தாண்டி அப்படியே கெத்தா காரில் வந்து இறங்கி உங்களுடைய ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கோம் இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங்கில். ஸோ அதுவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சார். ஸோ என்ரிச் மணி, நிறைய மணி வச்சுருக்கீங்களோ? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம கம்பெனி பேரை வச்சே நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் என்ரிச் மணி. க்ரோத்துக்கு உங்கள் மணி. லேர்ன், அனலைஸ், இன்வெஸ்ட். ஆமாம். ஓகே, நைஸ் டேக்லைன். சூப்பர். ஸோ இப்போ இந்த ரூமில் இருந்தால் உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே போகும்? ஆமாம். ப்ளஸ் வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறது இந்த ரூம்லேருந்து தான் பண்ணுவோம். ஓகே சூப்பர். இப்போ நாங்கள் பார்க்குற சில வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரத்துல நீங்கள் இந்த இதுலேயே பண்ணிவிடுவீங்க. அடாடாப்பா, ராட்சச சைஸ் எல்இடியாக இருக்குது சார். ஆமாம் சார். ஸோ இப்போ எனக்கு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் நடத்துறீங்க, உங்களுக்கு இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, கொச்சினில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துறதுல இருக்க ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக என்ன? அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ட்ரேடிங் சம்மந்தப்பட்டு. இல்லை, எல்லாமே வந்து எம்ப்ளாயிஸ் தான், நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, உடனே வந்து அடுத்த கம்பெனிலேருந்து சுவிட்ச் ஓவர் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அட்ரிஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்டாக் ப்ரோக்கிங்கில். ஸோ அதுதான் இருக்கிறதுல சேலஞ்சு. பட் நம்ம ஹெச்ஆர்ஸ் வந்து ரெகுலராக ரெக்ரூட் பண்ணுறதால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே கருதுதில்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெக்ரூட்மெண்ட் ரீபேலன்சிங் எல்லாம் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஓகே ஓகே சூப்பர். ஸோ ஒரே இடத்துல அப்படியே உள்ளே போய் பார்க்கலாமா? எஸ் சூப்பர் சார். சார் நீங்கள் இதை பற்றி எனக்கு 1 hour எக்ஸ்பிளைன் பண்ணாலே எனக்கு எதுவும் புரிய போகிறதில்ல. என்னோட புரிதல் ஒன்று தான், டாக்டர்ஸ்க்கு எப்படி அந்த இது பார்த்துக்கிட்டே இருப்பாங்களோ, மேலே கீழே, உங்களுக்கு இதுதான் மேலே கீழே, அந்த மாதிரி. அது வரைக்கும் கரெக்டாக? அதுதான் கரெக்ட். சூப்பர் சார். ஸோ இதில் என்ன இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கே, இதெல்லாம் எந்த ஊருது ஏறுது? இது வந்து உங்களுடைய? ஆமாம், கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக அதை பில்ட் பண்ண ப்ராடக்ட்டு. ஸோ கிளைண்ட்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ண முடியும், சார்ட் யூஸ் பண்ண முடியும், ஓப்பன் டெஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேட்டா பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இவங்க பார்த்துக்க முடியும். ரைட் 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 சூப்பர். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனலாக நீங்கள் ஒன்று இல்லை, இது வந்து கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக பில்ட் பண்ண ப்ராடக்ட் தான். ஓகே, கிளைண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராடக்ட்டை. ஓகே, ஸோ அவங்க அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரூமில் வந்து நாங்கள் டெய்லி கிளாஸ் எடுக்கிறது, கிளைண்ட்ஸுக்கு வந்து வீடியோஸ் போடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாங்கள் இங்கே தான் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகேப்பா, சூப்பராக இருக்குது. ஆனால் ஒன்றும் புரியல. ஆனால் இப்போ கிளைண்ட்ஸ்க்கு எப்படி நீங்கள் புரிய வைப்பீங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆமாம், இதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய டெய்லி கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் வெபினார் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும்.
ஸோ இன்றைக்கி நடக்கிற இந்த ஈவெண்ட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களோ அவங்க ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் ரிசர்ச் காலத்தில் இந்த மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பர்ட் ஃப்ரீ வெபினார் கிளாஸஸ் இருக்குது. ஃப்ரீயா இது? சூப்பர். ஃப்ரீ இது. ஸோ எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, தமிழ், அதுவும் தமிழ் தான். ஸோ உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ் கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டெய்லியுமே இருக்குது கிளாஸஸ். ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரவாயில்ல சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதுலேயே மணின்னு இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய மணி ஓரியன்டாக பண்ண மாட்டீங்க. நிச்சயமாக கிளைண்ட்ஸுக்கு வந்து புரியணும் அப்படின்னா ஈஸியாக புரியாது. ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ண தான் புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டெய்லி அவங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது மூலமாக உங்களுக்கு பயங்கரமாக ஒன்றுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்றைக்கி பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்கன்னு அந்த மாதிரிலாம் இருக்காங்களா? நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வர்றவங்களாம் அதான் சொல்கிறாங்க. நிறைய இடத்துல லாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு ஓகே இதை நான் தெரியாமல் இத்தனால வாழ்ந்துட்டோமே, இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. சில விஷயங்கள்லாம் இந்தியாவிலே நாங்கள் மட்டும் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்குது. 10 ரூபா முதலீடு எங்ககிட்ட தான் பண்ண முடியும். ஓப்பன் டெஸ்ட் டேட்டா அதெல்லாம் பேஸ் பண்ணி எங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. ஓனாக சார்ட்டை பில்ட் பண்ணியிருக்கோம். அது வேறு எங்கேயுமே கிடையாது, எங்ககிட்ட தான் இருக்குது. சில விஷயங்கள், சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. சில இடங்கள்லாம் போனால் லட்சத்தில் செலவு பண்ணுறதுக்கும் 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் பே பண்ணி கேட்க வேண்டிய இடத்துல நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு யாருக்காச்சும் இதில் பண்ணணுமா யோசனையோடு இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸும் இவரோட வெப்சைட்லேயே இருக்குது, என்ரிச் பண்ணியில். ஸோ ஃப்ரீ வெபினார் கிளாஸஸும் நீங்கள் அதில் அட்டன் 40க்கும் மேற்பட்ட எக்ஸ்பர்ட் இருக்காங்க, ட்ரெயினர். ஸோ எல்லோரும் உங்கள் கிளாஸ் எடுப்பாங்க டெய்லி. ஸோ இது எல்லாமே உங்கள் சம்மந்தப்பட்ட நியூஸ் எல்லாமே ஒரே காலம். ஆமாம். இப்போ நீங்கள் நியூஸ் இன்டர்நேஷ்னலில் எங்கே வந்தாலும் சரி தான், என்னுடைய பேர் மென்ஷன் ஆகிருந்தது அப்படின்னா அதை கேப்சர் பண்ணி இங்கே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. என்னோட ஏஐ என்ன பண்ணுன்னா ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ டைம் பிரகாரம் எல்லாத்துலேயும் பொன்முடி CEO உங்களோட நியூஸ் பிஸ்னஸ் லைனில் வந்திருக்கு, மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு, ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸஸில் வந்திருக்கு, மின்ட்டில் வந்திருக்கு, ஸோ எக்கனாமிக் டைம்ஸில் வந்து. இது எல்லாமே ஒரே நாளில் April 16க்கு மட்டுமே. ஆமாம், அன்றைக்கி மட்டுமே ஒரே நாளில் வந்துருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எழுதுகிற ஆர்டிகல்? நான் எழுதுகிற ஆர்டிகல் உங்களுக்கு எல்லாம் பப்ளிஷ். எக்ஸலன்ட் சார். ஸோ இதுவும் நீங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுறீங்க? ஆமாம். கையை கொடுங்க சார். இது வந்து நீங்கள் ஒரு தொண்டாவே மாற்றிட்டீங்க போங்க. ஆமாம் சார். சரி, என்ன சார் ஆசையாக உங்கள் எம்ப்ளாயிஸ்லாம் பார்க்க வரலான்னு பார்த்தா எம்டி சேர்ஸாக இருக்குது. இந்த ஒராக்கெல்லாம் ரீசெண்டாக காலையில் ஒரு மெயில் போட்டு 30,000 பேர் தூக்குனாங்களா? அந்த மாதிரி நீங்களும் தூக்கிட்டீங்களா? இல்லை சார், லஞ்சுக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க ஒன்று. இல்லை லஞ்சுக்கு தானே. ஆமாம். சூப்பர், பரவாயில்ல. அதான் லேப்டாப்லாம் திறந்துருக்கு, அப்பயே நினச்சேன். ஓகே ஓகே. சூப்பர். சரி, எதனால் இப்போ ஏன்னா அதை பற்றியும் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரே நாளில் 30,000 பேர் வேலை இல்லாமல் போகிறது வந்து ரொம்ப ஒரு துரதிருஷ்ட விஷயமான ஒரு விஷயம். இது எதனால் நடந்துச்சு? ஏன்னா இதுலேயும் ட்ரேடிங்லையோ இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டு இருக்கும்ல, எதனால்? அதில் CFO ஹிலாரி மேக்சன் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 275 கோடி சம்பளம் வருஷத்துக்கு. ஆமாம், 275 கோடி. சூப்பர். அவங்க உள்ளே என்ட்ராவதால் அந்த காஸ்ட் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து இப்போ இந்த ஏஐ வந்து ஃபுல்லாகவே வந்து ஜாப்பை வந்து இல்லை. நான் டு பி ஆனஸ்ட், சாரி டு இன்ட்ரோ, அந்த ஒருத்தங்க வந்ததுக்காக 30,000 பேர் வேலைக்கு விட்டு தூக்குனாங்களா? ஏன்னா நிறைய பேக்கேஜ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டாக வந்து சேலரி வந்து செலவை கம்மி பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அவங்களுடைய சேலரி பேக்கேஜுக்காக நிறைய பேர் தூக்குறாங்க. அது ஒரு ரீசனு. பட் மெயின் ரீசன் அது கிடையாது. ஸோ ஏஐ வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை இழப்பு ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு அறிகுறிகள் நம்ம சொல்லலாம். சரி சரி சரி. ஸோ இதனால தான் வந்து இம்பேக்ட் ஏஐ வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து என்னென்னலாம் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணலாம், எப்படி வந்து ஜாப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு அந்த ஃபினான்ஷியலாக அவங்க பிளான் பண்ணதால் இந்த லே ஆஃப். சார், ஒரு காலத்தில் சொல்லுவாங்களா, ஒரு 100 லேபர் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து ஒரு 2 மிஷின் பண்ணி முடிச்சிடும். ஸோ அந்த 100 லேபரும் வந்து இப்போ வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. இப்போ அந்த ஒரு ரேஷியோ நீங்கள் இது கூட கம்பேர் பண்ணணுன்னா எவ்வளோ பேர் பண்ணக்கூடிய வேலையை வந்து ஏஐ ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ண ஆரம்பிக்குது? இப்போ எங்கள் கம்பெனிலே அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்போ கேவிசி ப்ராசஸ், அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை சரி நாங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு 20 கேவிசி தான் பண்ண முடியும் பர் டே மேனுவலாக பண்ணால். இப்போ வந்து அதே ஏஐ வந்து இப்போ நாங்கள் வச்சு பண்ணலை அப்படின்னா கிட்டத்தட்ட 100 எம்ப்ளாய்க்கு மேலே நான் ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது. இப்போ ஏஐ இருக்கிறதால டோட்டலாக கேவிசி ப்ராசஸை எல்லாமே பண்ணுறதால எங்களுக்கு 1 or 2 எம்ப்ளாயிஸ் இருந்தால் போதும் அதை பண்ண முடியும். ஸோ 100-200 பேர் செய்கிற வேலையை எம்ப்ளாயே இல்லாமல் பண்ண முடியும். ஏன்னா கேவிசி ப்ராசஸ் எண்ட் டு எண்ட் அதுவே பண்ணிட்டோம். ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணுறது, மெயில் அனுப்புறது, உங்கள் டேட்டா வெரிஃபை பண்ணுறது, உங்கள் ஃபோட்டோ எடுத்ததை வந்து செக் பண்ணுறது, அந்த OCR ரீடிங் பண்ணுறது எல்லாமே அதுவே பண்ணிட்டோம். அதனால் அவ்வளோ. ஆனால் உண்மையிலே அது ஏஐ நாளாக அது ஒரு வேலை. இப்போ எவால்வேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து 5th வேவ் வந்து 2020 க்ளோஸ் ஆயிடுச்சு. 6th வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. 6th வேவ்னா இந்த 6G மாதிரியா? 6Gயும் அதில் இருக்குது, அடங்கியிருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்ந்தது தான் அந்த வேவ். இது வந்து அடுத்த 30-40 ஆண்டுகளுக்கு இந்த ஏஐ வந்து நெக்ஸ்ட்டு பரிமாணங்கள் ஆகும், ஏஜிஐயாக மாறும். ஓகே. அந்த ஏஜிஐயாக மாறும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆகி ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜென்ரேஷன் இருக்கும் லைஃப். சார், டு பி ஆனஸ்ட், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு, ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம் வைக்கலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்டையுமே வந்து டச் ஃபோனே இருக்காது. ரொம்ப சில பேர்கிட்ட தான் இருக்கும். அப்போ யாருமே எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. இப்போ டச் இருக்குது, என்னென்னவோ இதுலேயே வந்துருச்சு.
கடைசி ஒரு 3-4 வருஷத்தில் ஏஐயோட மாற்றம் வந்து பயங்கரமாக இருக்குது. என்னென்னவோ ஃபோட்டோஸ்லாம் பண்ண முடியுது. இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நிறைய பேர் அவங்களோட வேலை வாய்ப்பே கம்மியாகுது. என்ன காரணம், டிசைனர்ஸோட வேலை வாய்ப்பு கம்மியாகுது. அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக பண்ண டிசைனை ஒரு ப்ராம்ப்ட் போட்டால் அது கொடுத்துருது ஃபோட்டோவை. ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த 5 வருஷத்தில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு க்ரோத்னா என்ன? இப்போ நான் சொன்ன மாதிரி 6G வந்து ஒரு நினச்சி பார்க்க முடியாத growth இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா ஏதாச்சும்? இப்போ நீங்கள் வந்து மொபைல் டவுன்லோடோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 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 1 மினிட்ல பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு மில்லி செகண்ட் 10 செகண்டில் மில்லி செகண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். அப்போ ஏன்னா ஸ்பீடு வந்து இப்போ நீங்கள் பார்க்குற 5G ஸ்பீடு வந்து 100%லேருந்து 1000% வரைக்கும் அதிகப்படுத்தும். அப்போ நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்க்க முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ வீடியோ இப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த வீடியோக்களே நீங்கள் வீட்டிலேருந்தே அதை எடுக்க முடியும், உங்கள் ஆஃபீஸ்லேருந்தே எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய இல்யூஷன்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாம் பிரம்மாண்டமாக வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருங்காலங்களில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி வந்து இந்த ஏஜிஐ, இப்போ நம்ம ஏஐங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஜிஐங்கிறது என்னென்னா ஹியூமன் மாதிரியே வந்து யோசிக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம சொன்னால் தான் இன்புட் கொடுத்தா தான் அவுட்புட் வரும். ஆனால் அது வந்து நான் ஹியூமன் மாதிரியே யோசிக்கும். ஸோ இந்த இன்புட் வந்தால் இதை பேஸ் பண்ணி இந்த அவுட்புட் வரணும், அதை அனலைஸ் பண்ணி எது பெட்டராக இருக்கோ அதுவே சாய்ஸ் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்யூச்சரில் இன்னும் 5 ஆண்டுகளில் கண்டிப்பாக வரும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா பயோடெக்னாலஜி, ஹெல்த் கேர், இப்போ நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் டாக்டர் தேவைப்படுறாங்க. இனிமேல் அவங்களாம் கூட வந்து டெக்னாலஜி மூலம் தான் வந்து ஆப்ரேஷனே பண்ணுவாங்க. மிஷின்ஸ் அந்த மாதிரியே. ஆனால் அதை தாண்டி இன்னும் பெரிய லெவலில் வந்து இந்த வியாதி யாருக்கு வரும், எந்த மாதிரியான சிம்டம்ஸ் உருவாகும், ஸோ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா செக் பண்ண முடியும், எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி வைப்ரேஷன் எல்லாமே கிரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய க்ரோத் ஆக போகுது. குறிப்பாக எந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது இந்த ஏஐயால்? ஐ மீன் லைக் நிறைய வேலை வாய்ப்புகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து யாருன்னா இந்த ஃபுல்லாக ரொட்டீன் ஜாப்பாக பார்க்குறவங்க. ஸோ மார்னிங் டு ஈவினிங் வந்து ஒரே ஒர்க்கு. அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கட் காப்பி பேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் ஒர்க்கு. ஸோ அவங்களுடைய ஜாப்புக்கெல்லாம் வந்து நீ வாய்ப்பு இல்லை. ஸோ அது வந்து இதாகிடும். டேட்டா என்ட்ரி, இப்போ டேட்டா என்ட்ரி பண்ணுறது, அதை செக் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இல்லாமல் காலர்ஸ்லாம் இருப்பாங்க, டெலிகாலர்ஸ், இப்போ அதெல்லாம் வந்து ஆட்டோமேஷன் ஆகிடும். ஏன்னா ஹியூமன் பண்ணுற வேலையெல்லாம் அதுவே செஞ்சிடும். ஸோ அது இப்போவே நிறைய பேருக்கு வந்துச்சு. ஸோ ஆட்டோமேஷன் ஒர்க் இல்லாத இனிமேல் லைஃப் இல்லை. ஸோ நம்ம ஆஃபீஸில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டெவலப் பண்ணுறதால நம்ம எம்ப்ளாயிக்கு வந்து வெளியில் வந்து நிறைய ப்ரைஸ் கொடுத்து சேலரி கொடுத்து எடுக்கிறாங்க. ஸோ நான் 12,000 ரூபா கொடுத்து சம்பளத்தை எடுத்தேன். ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ண எம்ப்ளாயி 5 லட்சத்துக்கு எடுக்கிறாங்க வெளியில். ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற எந்த ஒரு எம்ப்ளாய்க்கும் வந்து 4x 5x சேலரி தான். ஸோ க்ரோத்து. ஸோ என்னென்னா அந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி பில்ட் பண்ணுற கம்பெனிலேருந்து எம்ப்ளாயி எடுத்தோம் அப்படின்னா நிறையா க்ரோத் கிடைக்குன்னு நினச்சி எல்லா இடத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு போட்டி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நிதர்சனமான உண்மை. எக்ஸலன்ட். கேட்கும் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ஆச்சரியமாகவும் இருக்குது. சரி, இப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்களே, எல்லாருக்குமே வந்து நீங்கள் சில சூட்சமங்கள் சொல்லி கொடுப்பீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குமா? இல்லை, அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரிக்கெல்லாம் எவன் கற்றுக்கிட்டு போயிட்டானே. இல்லை, அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி நம்ம ரெக்ரூட் பண்ணிட்டே இருப்போம். 100 பேரில் ஒரு ஆள் 2 ஆள் தான் ரெக்ரூட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதில் 3 லேயர் இன்டர்வியூ எடுப்போம். நம்ம எடுக்கிற எல்லாருமே வந்து உடனடியாக போகிறது கிடையாது. 3-4 இயர்ஸ் ஒர்க் பண்ணி நமக்கு அது க்ரோத்தை கொடுத்துட்டு, ஏன்னா கம்பெனியோட க்ரோத் வந்து 10 to 20x இருக்குன்னா அவங்களுக்கு 400x இருக்குது. எது பெருசுன்னு பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் இண்டிவிஜுவல் க்ரோத் அதிகமாக இருக்கிறதால சில பேர் போகிறாங்க. கம்பெனி க்ரோத் வந்து லாங் டேர்மில் இருக்கும். பட் ஒரு ஷேர்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு க்ரோத் ஆகும்போது அவங்களுக்கு என்ஜாய் ஆகும். பட் கண்ணுக்கு தெரிகிற அந்த 400% க்ரோத்துங்கிறத அவங்க என்ஜாய் பண்ணதுக்காக போகிறாங்க. சரி, நிறைய ட்ரேட் ஆஃபீஸ்லாம் பார்த்துருக்காங்க. அங்கங்கே டிவி ஓடிட்டு இருக்கோம். ஃபுல்லாக இந்த மும்பையில் ஓடுறது இது அதிகமாச்சு கம்மியாச்சு. உங்கள் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை? நாங்கள் டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனிங்க. சரி. ஸோ நாங்கள் வந்து ஸ்க்ரீனை பார்த்து எமோஷனல் ஆகி பிபி ஏறால் கிடையாது. சரி. ஸோ எவ்ரி மினிட் பார்த்துட்டே இருப்பாங்களே ட்ரேட் ஆஃபீஸ். நம்ம ஆஃபீஸ் இருந்தே கிடையாது. யாரும் அந்த மாதிரி பார்க்க விட மாட்டாங்க. நாங்கள் டெக்னாலஜி கிளைண்ட்ஸோடைய டெர்மினலில் கொடுப்போம், அவங்களுடைய மொபைலில் கொடுப்போம், அவங்க பார்த்துக்க சொல்லுவோம். ஸோ நாங்கள் வந்து அக்ரெஷனாக பார்த்து இது ஏறும் இது இறங்கும் அப்படின்லாம் கிடையாது. டெக்னாலஜி பில்ட் பண்ணி அவங்க மொபைலில் நாங்கள் கையில் கொடுத்துருவோம். அவங்க பார்க்கறதுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருவோம். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டூல் மூலம் தான் பண்ணுற மாதிரி நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஓகே. சரி, இப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும்ல சார். இப்போ உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இப்போ மனுஷன் என்னென்னவோ சொல்கிறாரு, நல்லபடியாக சொல்கிறாரு, ஆனால் இதை பற்றி எனக்கு என்னென்ன புரிய மாட்டுது இந்த ட்ரேடிங். இப்போ எனக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது, பெரிய ஆகணும்னு ஆசை இருக்குது, சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. பட் வாட் இஸ் ட்ரேடிங்னே தெரியாது எனக்கு. என்ன பண்ணுவேன்? வரும் ஏப்ரல் 25ஆம் தேதி சென்னையில் வந்து அண்ணா சானிட்டரியில் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ 25க்கும் மேற்பட்ட மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மார்க்கெட்டில் யாரெல்லாம் ட்ரேட் பண்ண வரலாம், இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணுவாங்க பண்ணுற மிஸ்டேக்ஸு, யாரெல்லாம் சாதிச்சிருக்காங்களோ அவங்க எப்படி சாதிச்சாங்க, அவங்க கடந்து வந்த பாதைகள்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
இன்க்ளூடிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன், இதனால் எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு ரிவீல் பண்ணுவாங்க. இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே இடம் அப்படின்னா சென்னையில். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்ததே கிடையாது. சரி சரி. சென்னையில் வந்து சின்ன சின்னதாக ப்ரோக்ராம் நடக்கும். ஒரு மீடியா பீப்புள், ஆவடையப்பன் சாரோ இல்லை வந்து ரங்கராஜ் பாண்டே சாரோ, இன்னும் மற்றும் பலர் நிறைய பேர் வராங்க. அது இல்லாமல் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் பத்மநாபன், கிருபாகரன் ராஜேந்திரன், கோமதி சங்கர், ஐடி ஜெகன், நாகராஜ் பாலசுப்ரமணியம். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் மார்க்கெட்டில் இருக்கிற இப்ப எல்லாம் ஒரே இடத்துல எல்லாம் ஒரே இடத்துல. ஏன்னா தேடி தேடி நீங்க போறீங்களா? கண்டிப்பாக நான் சூப்பர் சார், தானே? ஆமாம் எக்ஸலன்ட் சார். ஸோ நீங்களும் அங்க இருப்பீங்க? கண்டிப்பாக. ஓகே. ஸோ திஸ் ஏப்ரல் வந்துருச்சு. ஆமாம், இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாள்ல. 2 நாளில் வந்துருக்கு. ஓகே, ஏப்ரல் 25. ஸோ நிறைய பேர் ட்ரேடிங்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒரு கேள்வியோட இருக்கீங்களா? ஸோ ஃப்ரீயா சார்? இல்லை, அது பெய்டு. ஆமா, ஏன்னா ஃப்ரீயா கொடுத்தா சும்மா வந்து உட்காந்துட்டு ஜாலியாக காது வாங்கிட்டு போவாங்க. அதனால இது பே பண்ணி Serious-ஆ ஆர்வம் இருக்கிறவங்க சீரியஸாக இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்தால் மட்டுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஏப்ரல் 25 நடக்கிற அந்த ஒரு கான்க்ளேவை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. ஸோ எக்ஸலன்ட் சார். ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர் தேடி உங்களை வந்ததுக்கு நிறைய விடை தெரியாத ஒரு கேள்விகள் நீங்கள் எழுப்புனதை இப்போ என் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, உலகம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, 6G 7Gன்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளை புதுப்பிச்சுக்கணும், அதுதான் ஒரே வழியா? எஸ், டெஃபினட்டாக. ஸோ அதுக்கு நிறைய வந்து இப்போ ஈஸியாக வந்துச்சு. இப்போ ஏஐலே வந்து நிறைய வந்து ஆன்லைன்லேயே கற்றுக்கிற மாதிரி கோர்சஸ் வந்துருச்சு. ஈவன் நிறைய ட்ரெயின் பண்ணிக்கலாம், நம்ம தேடிலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. கையளவில் கற்றுக்கிற மாதிரி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அவங்க தேடுறது கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, எம்ப்ளாயிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இப்போ எல்லாமே ஏஐ இருக்குது, எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஆனால் நான் ஒரு இன்புட்டு கொடுத்து அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தேடி போனால் தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதுக்கடுத்து அவங்க சில ஸ்ட்ரகிள்ஸ் ஆவாங்க. நாங்கள் மறுபடியும் அலைன் பண்ணி இது இல்லை இது அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்க தேடி கொண்டு வருவாங்க. அந்த நாலேஜ் கேதர் ஆகும். ஸோ எல்லாம் தான் இருக்குன்னு சொல்லி பண்ணிட முடியாது இல்லையா? ஓகே ஓகே. நமக்கு என்ன தேவைங்கிறத தேடி போனால் தான் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸலன்ட் சார். ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான க்ரோத்தை தாண்டி ஒரு பெரிய ஒரு பெருமை நீங்கள்